இப்ப நியாயமா பார்த்தா இப்ப நம்ம எல்லாம் இவ்வளவு வலியோட பேசிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். அதுல அவர் பேசுனதுல அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்ல, இருந்தா அந்த மொழியில அது வெளிப்பட்டு அது இல்ல. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தி இருக்கணும், ரொம்ப உருக்கமா கடத்தி இருக்கணும். அது செய்யல. இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் அதுதான் தீர்வினை. செத்து போனா 20 லட்சம் கொடுத்துரும், 10 லட்சம் கொடுத்துரும், 1.5 லட்சம் கொடுத்துரும், 2 லட்சம் கொடுத்துரும். திரும்ப திரும்ப சொல்றேன், இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து. யாரும் விரும்பி செய்யறது இல்லை. மக்களை கூட்டிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டு வரணுங்கிறது யாருக்கு நோக்கமா? இது ஒரு விபத்து. தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனாலதான் இது நிகழ்வு. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல, நான் போனதுனாலதான் நிகழுது. அப்ப காரணம் யாரு? மத்த இடத்துல எல்லாம் நடக்கல, இங்க ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்லை. அப்ப அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? அரசு மேல தப்பு, இவர் மேல தப்பு. இதுவா செஞ்சிருக்க வேண்டியது என்ன? நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்க செயல்படுவோம்ங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கோம். அத ஒருத்தர் கூட பேச நம்ம ஏன் நீங்க போகல, அவர் போலேன்னா நாங்கெல்லாம் போறோம்ல, தம்பி போலேன்னா அண்ணம்பி பாக்குறோம்ல, அதை போய் பெருசு பண்ணிட்டு போவாரு. போய் நீங்க ஏன் போகல, இது ஒரு இது சொல்லிட்டு அது அவங்க கட்சி, அவங்க முடிவு. அது எனக்கு அதுல கருத்து இல்லை. அங்க போய் பாக்குறதுல அதுல கருத்து இல்லை. எனக்கு வந்து இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு சாவு. இதுக்கு உடனே தம்பி விஜய் போறோம். இந்த இடத்துல இவர் வந்ததுனால இவர் வர்றாரு. இந்த கூட்டத்துல நெரிசல்ல 41 பேர் உடனடியா முதல்வர் ஸ்டாலின் அந்த இடத்துக்கு அவர் போல, இந்த இடத்துக்கு இவர் அதுக்கு யார் காரணமோ அவர் போல, இதுக்கு யார் காரணமோ இவர். இந்த அரசியல் முதல் காட்சி பார்க்கணும்னு நினைக்கிற ஆர்வம் போலதான் இது இருக்கும். அதுல போய் ஒரு ஒழுங்கு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கடினம்.